ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அந்த நேரத்தில். ஏன் அப்படின்னா, எல்லாரும் இப்படி பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு என்ன பேசுகிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தெரியல. கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு சில விஷயங்களில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்காகவும் நம்ம இவங்கள சார்ந்தே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே எனக்குள்ளேயே நிறைய விஷயங்களை ஒரு சில நேரத்தில் இது பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருந்தது. ஒரு சில இதில் நம்ம கொஞ்சம் இதாகவும் இருக்கணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னா, இனிமேலாம் நம்ம கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கணும். இனிமேல் யார் சொல்கிறதுக்காகவும் எதுக்காகவும் நம்ம அவங்கள இவங்களையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். அதனாலேயே நான் கொஞ்சம் மனசை கொஞ்சம் இது தைரியமாக்கிக்கிட்டு இனிமேல் எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம இதாக எடுத்துடணும், தைரியமாக எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதனாலேயே எனக்கு என்னென்னா, கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களே இந்த மாதிரி நம்மளை பண்ணுறாங்களே அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஒரு இதாக எடுத்துக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதுக்கு மேலே எதையும் நம்ம காரணத்தோடு பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இனிமேல் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதோ, இல்லை தேவையில்லாமல் ஒருத்தர் நம்ம இது பண்ணிக்கிறதோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நானாகவே என்னோடய முடிவுகளை நான் எடுக்க ஆரம்பித்தேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் மனசளவில் அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லா விஷயங்கள்லையும் அவங்க கரெக்டாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத அவங்க என்ன முடிவு பண்ணுறது, நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் யார் நல்லதுக்கு சொல்கிறது, யார் சரியில்லாமல் நமக்கு இது பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதனால் இனிமேல் நம்மளால் எந்த விஷயத்தில் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அந்தந்த விஷயத்தில் நம்ம செஞ்சோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முடிவுகளை நான் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கல. உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு சில இது தோணுதோ அதை நீங்கள் இப்போ எடுக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க. எந்த முடிவுகளாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக எடுக்கிறதுக்கு தயாராகிட்டீங்கிறப்போ அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது. நான் இதுக்கு மேலே எந்த இதுலேயுமே தலையிடுற மாதிரி இல்லை. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமா அப்படின்னோடனே, சரி ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் செஞ்சுக்கிறேன், பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே யாரையும் நான் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் எனக்கு மனசளவில் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக நம்ம யாரையும் எதுக்காகவும் காரணம் சொல்கிறதுக்காகவோ, அவங்களுக்கு இது சரி, எனக்கு இது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அதெல்லாம் சரியாக வராது. எல்லாமே நமக்கு தேவையான நியாயங்களை நம்ம தான் இது பண்ணிக்கணும். அவங்க நமக்கு ஒரு சில விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது தவறு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் எங்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பேசுகிறத குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்க பேசுனா பேசிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு மேலே யாரையும் எதுக்கும் சார்ந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்குள்ளேயே சில விஷயங்களை போக்கிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் ஒரு சரியாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் சரி பண்ண ஆரம்பித்தேன்.